Hi dear friends, welcome to RDC channel. RDC means Ravi Drill Class. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோட் ட்ரில்லோட ஒரு லெசன் தான் ஏக் தோ और तीन லைன் பனானா. இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏக் லைன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு லைன். இப்ப இதுக்கு மேல நான் இன்னொரு லைன் போடுறேன் பாருங்க. இது ரெண்டாவது லைன். இது மூணாவது லைன். இப்ப இங்க எத்தனை லைன் இருக்கு? 3 லைன் இருக்கு. இப்ப ஏக் லைன் என்னாச்சுன்னா இந்த ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும். இது दो லைன், இது 3 லைன். கிளியர் ஆச்சுங்களா? இப்ப ஏக் லைன் நாம எப்ப பண்ணுவோம்? எத்தனை பேர் நம்ம கிட்ட ஒரு ஸ்கோர் இருக்கு. அந்த ஸ்கோர்ல ஸ்ட்ரென்த் எத்தனை பேர் வரைக்கும் இருந்தாச்சுன்னா நாம அவங்கள ஏக் லைன்ல நிக்க வைக்கணும்னு பார்க்கலாம். 1 ல இருந்து 5 வரைக்கும் இருக்குந்தாச்சுன்னா एक से 5 तक जब हमारा पास नंबर एक से 5 तक எப்ப நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் நம்மளுடைய ஸ்கோரோட ஸ்ட்ரென்த் 1 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கோ அப்ப நாம அவங்க 5 பேரையும் ஏக் லைன் ஃபார்மேஷன்ல தான் நிக்க வைக்கணும். 1 2 3 4 பாருங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் 1 ல இருந்து 5 பேர் வரைக்கும் இருக்காங்கன்றப்ப நம்ம ஏக் லைன் ஃபார்மேஷன்ல நிக்க வைக்குவோம். இப்போ दो लाइन जब हमारे पास नंबर 6 से 8 तक அதே ஸ்கோர் நம்ம கிட்ட 6 ல இருந்து 8 பேர் வரைக்கும் இருக்காங்க. 5 தாண்டிட்டு 6 ல இருந்து 8 பேர் வரைக்கும் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள இன் டூஸ்ல நிக்க வைக்கணும். இவங்கள இன் டூஸ்ல அப்ப 2 லைன்ல 1 2 3 4 இவரு அவுட் ஆயிடுவாரு. இப்ப பாருங்க நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 6 ல இருந்து 8 பேர் இருக்கிற போது நம்ம दो லைன் இன் டூஸ்ல நிக்க வைப்போம். இன் கேஸ் 6 பேர் இருந்தா இந்த 2 பேரை அவுட். 6 பேர் இருக்கிறாங்க நம்ம इन टूस्ல நிக்க வைப்போம். எப்ப 3 லைன் 3 லைன்ன்ற போது जब हमारा पास नंबर 9 या 9 से ज्यादा 9 பேர் இல்லனா 9 ஓட அதிகமா எத்தனை ஸ்ட்ரென்த் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்குவாட்ல அவங்களுக்கு நாம என்ன பண்ணுவோம்? இன் த்ரீஸ்ல நிக்க வைக்குவோம். பாருங்க. இப்ப பாருங்க 9 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், மூணாவது லைன். இதான் ஏக் லைன். நமக்கு பட்ட 1 ல இருந்து 5 பேர். ஸ்ட்ரென்த் 1 ல இருந்து 5. ஸ்ட்ரென்த் 6 ல இருந்து 8. ஸ்ட்ரென்த் 9 அண்ட் above. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இங்க 9 பேர் 10 11 இருந்தாச்சும் என்ன பண்ணுவோம்? இங்க நிக்க வைக்கலாம். இப்ப 12 பேர். இதுக்கு பேரு தாங்க ஏக் லைன், दो லைன் और 3 லைன் बनाना. ஸ்ட்ரென்த் பாருங்க 1 ல இருந்து 5 பேர் இருந்தாச்சுன்னா ஏக் லைன், 6 ல இருந்து 8 பேர் இருந்தாச்சுன்னா दो லைன், 9 இல்லனா 9 ஓட அதிகமா இருந்தாச்சுன்னா 3 லைன். இதான் ஏக், दो और 3 லைன் बनाना. இப்ப ஏக் லைன், दो லைன், 3 லைன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நாம ட்ரில் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்திருப்பீங்க. உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் யாரு வேர்ட் கமாண்ட் கொடுத்தாலும் तीनों तीन में दाहिने जलगा दाहिने मूठ फाइल में दाहिने जलगा दाहिने मूठ இந்த மாதிரி தான் வேர்ட் கமாண்ட் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஏக் ஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏக் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். दो லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். तीन லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். तीनों तीन என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். இதோட டிஃபரண்ட் தெரிஞ்சாதான் நம்ம அதை கிளியரா புரிஞ்சிக்க முடியும்.
இப்ப ஏக் லைன் நான் சொல்லியாச்சு. ஏக் லைன் என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் 1ல இருந்து 5 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. 1ல இருந்து 5 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ லைன்ல நிக்க வச்சிருக்கோம். அப்ப ஏக் லைனோட பரிபாஷா என்ன? ஒரு கேடட்டோட ஃபேஸ் இப்ப ஃப்ரண்ட் சைடுல இருக்கு. எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபேஸ் ஃப்ரண்ட் சைடுல இருக்கு. என்னுடைய லெஃப்ட் சைடுல இல்ல ரைட் சைடுல என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி நின்று இருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் ஏக் லைன். இது 5 பேர் நிக்கலாம், 50 பேர் நிக்கலாம். பட் இது ஃபுல்லா என்ன நம்ம சொல்லுவோம்? ஏக் லைன் தான் சொல்லுவோம். ஏக் லைன் உண்டாக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் தான் 5. பட் இப்படி நின்னுங்கிற இந்த ஃபார்மேஷன்ல நின்னுங்கிற எல்லாமே ஃப்ரண்ட் லைன். இது வந்து என்ன ஆயிடும்? ஃப்ரண்ட் லைன். ஒரு கேடட்டோட ஃபேஸ் ஃப்ரண்ட் சைடுல இருக்கு. பாக்கி கேடட்ஸ் அவங்களுடைய லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி நின்றுருக்காங்க. இதுதான் ஏக் லைன். இப்ப ஏக் ஃபைல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதே ஒரு ஏக் லைனை இப்ப நான் ரைட் டர்ன் பண்ணியாச்சு. என் பக்கம் நின்றவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? என்னுடைய பின்னாடி நிக்குவாங்க. அவங்க இப்ப என்ன சொல்லுவாங்க? இத ஏக் ஜவான் கா ஃப்ரண்டேஜ், அதாவது ஒரு கேடட்டோட ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்ட்ல இருக்கு. பாக்கி அவன் பின்னாடி எல்லாம் அவன் பின்னாடி நின்று இருக்காங்க. இதை நம்ம ஏக் ஃபைல்னு சொல்லுவோம். एक जवान की फ्रंटेज सामने हो, बाकी उसका पीछे கவரிங். என் பின்னாடி எத்தனை பேர் ஒளிஞ்சிட்டு நின்று இருக்காங்க, என்ன கவர் பண்ணி நின்று இருப்பாங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பாக்கும்போது ஒரே ஒரு ஆள் தான் தெரியும். அதான் ஏக் ஃபைல். ஆனா ஏக் லைன்ல எத்தனை பேர் நின்று இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தெரிவாங்க ஃப்ரண்ட்ல இருந்து பாக்கும்போது. ஏக் ஃபைல்ல ஒரே ஒரு ஆள் தான் தெரியும். ஓகேங்களா? இப்ப दो லைன். சேம் दो லைன்ல என்ன பண்ணுவாங்க பாருங்க. இந்த ரெண்டு பேர் दो जवान का फ्रंटेज आगे. இவங்க ரெண்டு பேர் ஃப்ரண்ட் முன்னாடி போய் பாக்கி இவனுடைய லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இதோட பேரு தான் दो லைன். இப்ப இந்த दो லைனை நம்ம ஃபைல்னு எப்ப சொல்லுவோம்? இப்ப இந்த दो லைன் இருக்கிற ஃபார்ட்டியா ஃபைல் மே दाहिने चलेगा दाहिने மூணு டர்ன் ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ஆள் இருக்கேன், என் பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கு. ரெண்டு பேரோட பேஸ் தான் உங்களுக்கு தெரியுது. பாக்கி எல்லாம் என்னோட பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க? கவரிங் பண்ணிருக்காங்க. இது என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபைல்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஃபைல்ல ரெண்டு பேரோட ஃபேஸ் தான் தெரியும், பாக்கி யாரும் தெரிய மாட்டாங்க. ஆனா दो லைன்ல இருக்கிற எல்லாரோட ஃபேஸும் ஃப்ரண்ட் சைடுல இருக்கும். இதுதான் ஃபைலுக்கும் दो லைனுக்கும் உள்ள டிஃபரண்ட். மூணாவது என்ன பார்க்கறோம்னா तीन லைன் और तीनों तीन. இப்ப तीन லைன்ன்றம்போது இந்த மூணுமே எடுத்துக்காங்க. 1 2 3 மூணு ஜவானோட ஃப்ரண்ட்ல இருக்கு. பாக்கி அவனோட லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்லுவோம்? நாம ட்ரெஸ்ஸிங், இது கவரிங். சோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? तीन லைன். இப்ப तीन லைனா நம்ம तीनों तीन கன்வெர்ட் பண்ணோம்னா இப்ப இவங்க எல்லாருமே நம்ம ரைட் டர்ன் பண்ண வச்சாச்சு. இப்ப நான் ரைட் டர்ன் பண்றபோது நான் ரைட் டர்ன், பக்கத்துல இருக்க ரைட் டர்ன், எனக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் மூணாவது ஆள் ரைட் டர்ன், பாக்கி ஃபுல்லா இவனோட பின்னாடி கவரிங்ல இருக்காங்க. இத நம்ம என்ன சொல்லுவோம்? तीनों तीन. இதோட பரிபாஷை எப்படி? तीन जवान का फ्रंटेज आगे, बाकी जवान उसका पीछे कवरिंग किया हो तो तीनों तीन कहते हैं. तो तीनों तीन எத்தனை பேஸ் தெரியும்? ஒன்லி 3 பேஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல தெரியும், பாக்கி எல்லாமே அவங்க பின்னாடி கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் तीन லைன்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா பேஸும் தெரியும். பட் அவங்க நின்னுங்கிறது तीन லைன் ஃபார்மேஷன்ல நின்று இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம பெட கமாண்ட் கொடுக்கும்போது எப்பவுமே நீங்க பாருங்க, तीनों तीन में दाहिने चलका दाहिने मूड, ஆகே வடக்கா பாயே மூட். இந்த ஸ்கோர்டில் வட கமாண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். இப்ப நம்ம நின்றுருக்கோம் சிங்கிள் லைன் ஏக்க லைன்ல நின்றுருக்கோம். இப்ப நான் இது என்ன டர்ன் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபார்மேஷன் என்ன ஏக் லைன் ஃபார்மேஷன்ல இருந்துட்டு ஏக் ஃபைல் ஃபார்மேஷனா மாறுது. அதனால என்ன சொல்லுவோம்? ஏக் ஃபைல் மே दाहिने चलेगा दाहिने मूड, ஏக் दो तीन ஏக். இப்ப என்ன கன்வெர்ட் ஆச்சு? ஏக் லைன் ஃபார்மேஷன் ஏக் ஃபைலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஏக் லைன், दो லைன் और तीन லைன் बनाना. அது இல்லாம ஏக் ஃபைல் और तीनों तीन எப்படின்றது இவ்வளவுதான். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தாச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.